அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது சிஎஸ்ஐஆர் நெட் ஜூன் 2016 கேட்ட ஒரு கேள்வி தான். அது என்ன கேள்வி அப்படின்றது இப்போ பார்க்கலாம். The residue of the function f of z equal to e power minus e power 1 by z at z equal to 0 is 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டு அப்படின்றது கேட்குறாங்க. சரி, இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்குது. இ பவர் இசட் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இசட் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் அப்படின்ற ஒரு ஃபார்முலா. இதே போல் இ பவர் மைனஸ் இசட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் சைனில் சேம் ஃபார்முலா வந்து வரும். இது இ பவர் மைனஸ் இசட்டுடைய ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இ பவர் மைனஸ் இ பவர் 1 பை இசட். இந்த ஃபார்முலாவில் வந்து இதுதான் வந்து இசட். எது இசட் அப்படின்னா இ பவர் 1 பை இசட்டையும் நம்ம இசட்டாக வச்சுக்க போகிறோம். சரி, இந்த இ பவர் மைனஸ் இசட் ஃபார்முலா அப்ளை பண்ணால் 1 மைனஸ் இசட் பை 1 ஃபேக்டோரியல். இசட்ன்றது என்ன அப்படின்னா இ பவர் 1 பை இசட் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இசட் 2 பை இசட் பை 2 ஃபேக்டோரியல் கிடைக்கும். மைனஸ் அடுத்து அதே போல் இ பவர் 3 பை இசட் பை 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு கிடைக்கும். இப்போ வந்து இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த 1 அப்படின்றத அப்படியே வச்சுப்போம். மைனஸ்ஸு இ பவர் 1 பை இசட் இந்த வந்து நம்ம தனியாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இது என்ன ஃபார்முலா அப்படின்னா இ பவர் ப்ளஸ் இசட் இருக்குல்ல, இந்த ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த 1 பை இசட்டே நம்ம இசட்டாக வச்சுக்க போகிறோம். அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 1 ப்ளஸ் மேலே வந்து 1 பை இசட்டு, அந்த 1 பை இசட்டு தான் நாங்கள் 1 பை இசட் பை 1 ஃபேக்டோரியல் வரும். அதை டேரெக்டாக 1 பை இசட்னு எழுதிட்டேன். அதே போல் வந்து 1 பை இசட் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் வரும். அதையும் நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி 1 பை 2 ஃபேக்டோரியல் இசட் ஸ்கொயர்னு எழுதிட்டேன். இந்த டேர்ம்ஸ் அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 1 பை 2 ஃபேக்டோரியலை நான் அப்படியே வந்து காமனாக வச்சுக்கிறேங்க. மேலே இருக்கிற இ பவர் 2 இசட்டையும் இந்த ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும் அப்படின்னா 1 ப்ளஸ் 2 பை இசட் பை 1 ஃபேக்டோரியல் வரும். அடுத்தடுத்த டேர்மை வந்து நான் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டில் இருக்கிற இந்த மைனஸ் இ பவர் 3 இசட் இருக்குல்ல, அதையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். அதாவது 1 பை 3 ஃபேக்டோரியலை வந்து வெளியே வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற இ பவர் 3 இசட்டையும் இந்த ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்தடுத்த டேர்மை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத முடியும். இப்போதைக்கு நான் 2 மட்டும் டேர்ம்ஸ் எழுதியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த 1 ப்ளஸ் 1 இந்த மைனஸ் 1 கேன்சல் பண்ணிவிட்டேன். அடுத்த டேர்மில் வந்து என்ன இருக்குன்னா இந்த மைனஸ் இங்கே போகும்போது மைனஸ் 1 பை இசட்டை வெளியே வச்சுட்டா இங்கே ப்ளஸ் 1 வரும். அடுத்த டேர்மில் அதே போல் 1 பை இசட் டேர்ம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த 1 பை 2 ஃபேக்டர் உள்ள போகும்போது 1 பை இசட்டோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 2 பை 2 ஃபேக்டோரியல் வரும். இதே போல் அடுத்தடுத்த டேர்ம்ஸில் வந்து நம்ம பார்க்கும்பொழுது 1 பை இசட்டை மைனஸ் 1 பை இசட்டை காமனாக வச்சுக்கிட்டு 3 பை 3 ஃபேக்டோரியல், அடுத்த டேர்ம் வந்து 4 பை 4 ஃபேக்டோரியல் இப்படி கிடைக்கும். அப்போ இந்த சீரீஸை தான் வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இதில் நம்மளுக்கு தேவையானது வந்து மைனஸ் 1 பை இசட், அதாவது அதனுடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் இந்த சீரீஸ் கிடைக்குது. அதே போல் அடுத்தடுத்த டேர்ம்ஸ் கிடைக்கும், அது நமக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் at 0 is equal to the coefficient of 1 by z in the expansion of f of z. அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த f of zன்ற எக்ஸ்பேன்ஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 by z 1 by z உடைய கோஎஃபிஷியன்ட் தான் தேவை. அதனால இந்த சீரீஸில் வந்து 1 by z உடைய டேர்ம்ஸை மட்டும் நான் எழுதியிருக்கேன். மற்ற டேர்ம்ஸ்லாம் எழுதலை, அது நமக்கு தேவையில்லை. ஸோ ரெசிடியூ ஆஃப் f of z at 0 கண்டுபிடிக்கிறதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 by z மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். இது வந்து அட்டு 0.0 கொடுத்துருப்பாங்க. நம்ம கேள்விலையும் அதே போல் இசட் ஈக்குவல் டு 0 தான் கொடுத்துருப்பாங்க. இசட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 பை இசட் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் கிடச்சிடும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 பை இசட் 1 பை இசட்டோடைய கோஎஃபிஷியன்ட் என்னென்னா மைனஸ் அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ். இந்த டேர்ம்லேயும் அதே போல் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டால் 1 பை 1 ஃபேக்டோரியல் கிடச்சிடும். இது கீழே இருக்கிற 3 ஃபேக்டோரியலை வந்து
3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படின்னு எதுவும் அதில் 3 மட்டும் கேன்சல் பண்ணிக்கிட்டால் 2 ஃபேக்டோரியல் மட்டும் கிடைக்கும். அப்போ 3 3 கேன்சல் ஆகிட்டு 1/2 ஃபேக்டோரியல் கிடைக்கும். அடுத்தடுத்த டேர்ம்ஸில் இது இப்படியே போயிட்டே இருக்கும். இது எதனுடைய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா இ பவர் மைனஸ் 1/z. ஏன்னா இ பவர் மைனஸ் இசட்டுடைய ஃபார்முலா இப்போ சொல்லியிருக்கேன். 1 மைனஸ் இசட் பை 1 ஃபேக்டோரியல் இசட் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் இப்படி போயிட்டே இருக்கும். இதில் இ வந்து பவர் மைனஸ் இசட்டில் இசட்டோடைய வேல்யூ 1 கொடுக்கும்பொழுது 1 வந்துடும். 1 மைனஸ் 1/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/2 ஃபேக்டோரியலும் கிடைக்கும். அந்த டேர்ம் தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ டேரெக்டாக என்ன எழுதிக்கலாம்னா இ பவர் மைனஸ் 1 முன்னாடி இருக்கிற மைனஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா மைனஸ் இ பவர் மைனஸ் 1 வருது. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா சியில் தான் இருக்குது. மைனஸ் இ பவர் மைனஸ் 1. அப்போது இதுக்கு தான் கரெக்டான ஆன்சர். இது தவறான பதில். இதில் மைனஸ் இல்லாததுனால இதுவும் தவறான பதில். அதே போல் இதுவும் தவறான பதில். இது ஆப்ஷன் டி. ஸோ ஃபைனல் ஆப்ஷன் எது கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இதே கேள்வியை நம்ம வேறு ஒரு மெத்தட்லேயும் நம்ம சிம்பிளாக போட முடியும். அதையும் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் இ பவர் 1/zன்னு எடுத்துக்கலாம். இந்த டேர்மில் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த இ பவர் மைனஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பவரில் இருக்கிற இ பவர் 1/z மட்டும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். அப்படி எழுதும்போது இது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா இ பவர் இசட் ஃபார்மில் இருக்குது. அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இ பவர் மைனஸ்ன்றதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டேர்மை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அதை தான் எழுதியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த இன்ற டேர்மை நம்ம வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது இ பவர் மைனஸ் 1 எழுதிக்கலாம். அதே போல் இ பவர் மைனஸ் இந்த ஹோல் டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். இது அப்படியே நான் தனியாக பிரித்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா இ பவர் இந்த மொத்த டேர்ம்ஸையும் வந்து ஒரு இசட்டாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போது இது இ பவர் மைனஸ் இசட்டுடைய ஃபார்முலாவும் அப்ளை பண்ணுறேன். அப்போ 1 மைனஸ் இந்த டேர்ம் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் வரும். நெக்ஸ்ட்டு வந்து டேர்ம் வந்து என்ன வரும்னா இந்த டேர்ம் ஹோல் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் வரும். அப்போ இது சிம்பிளாக வந்து என்ன பண்ணுறேன்னா இதை இ பவர் மைனஸ் இசட்டுடைய ஃபார்முலா அப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் இசட் ஈக்குவல் டு 0க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். இதில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z என்ன வரும்ன்றது பார்க்கலாம். இந்த இ பவர் மைனஸ் 1 இங்கே எடுத்துகிட்டு போனால் அந்த டேர்ம் வரும். நெக்ஸ்ட் இங்கே போகும்போது ஒரு டேர்ம் வரும். அப்படி என்ன டேர்ம் வரும் அப்படின்னா இ பவர் மைனஸ் இ பவர் மைனஸ் 1ன்ற டேர்ம் இந்த இடத்துல கிடைக்கும். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் 1. ஸோ இந்த ஆப்ஷன் சி தான் கரெக்டான பதில். இப்போ இந்த மெத்தட் மூலமாக நம்ம அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்குது. ஸோ 2 மெத்தடும் இருக்குது. எந்த மெத்தடில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சேம் ஆன்சர் தான் கிடைக்குது. ஸோ ஃபைனலாக வந்து இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மைனஸ் இ பவர் மைனஸ் 1. தேங்க்யூ.